தனுசு ராசி. தொழில் முயற்சிக்குண்டான அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுமாரான நாள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சலனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சலனத்துக்கு காரணம் உங்களுடைய வியாதி கிடையாது, உங்களுடைய டயர்ட்னஸ் தான். அதனால உடம்புக்கு எந்த விதமான அசதியும் ஏற்படுத்தாம பார்த்துக்கோங்க. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அசதி இருந்தாலும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சக பணியாளர்களின் அவப்பெயரை அவை சொல்லியும் சந்திக்கக்கூடிய ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கிற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட முகாலாபம் இல்லாமல் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வருது. கவனமாக பேசுங்க. அனாவசியமான தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்கள் அல்லது மனதிற்கு பிடித்த, அதாவது லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்று தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ரொம்ப உங்கள் தரம் தாழ்ந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாத ஒரு சங்கடம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். நண்பர்களும் அதற்கு உடந்தையாக இருப்பார்கள். கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.